திருப்பூரை சேர்ந்த மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சரவணனின் மரணம் தற்கொலை அல்ல என்று தாம் முன்பே கூறியது தற்போது உடற்கூறாய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவரது தந்தை கூறியுள்ளார். இதுகுறித்து சரவணனின் தந்தை கணேசனிடம் செய்தியாளர் சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். திருப்பூரை சேர்ந்த மருத்துவர் சரவணன் கடந்த மாதம் ஜூலை 10ஆம் தேதி டெல்லியில் மர்மமான முறையில் மரணமடைந்த செய்தி நாட்டையே உலுக்கியது. தற்பொழுது அந்த மரணமானது தற்கொலை அல்ல என்ற பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சரவணனின் தந்தை கணேசன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்போ நீங்க ஆரம்பத்திலே சந்தேகம் தெரிவித்தது போன்று உங்களுடைய மகனின் மரணம் தற்கொலை அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்க கருத்து? இது தற்கொலை அல்லங்கிறது நான் இன்றைக்கி சொல்லலையே. நான் டெல்லியில் பார்த்த உடனே சொல்லிட்டேன், இது தற்கொலை அல்ல. இது அப்பயே சொன்னால் திட்டமிட்டு கொலை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தற்கொலை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா படிப்பில் நம்ம நம்பர் 1. அவனுடைய எய்மும் என்னென்னு கேட்டிங்கன்னா, எய்ம்ஸில் எம்டி சீட் படிக்கணுங்கிறது. அப்படி இருக்கும்போது அதே சீட்டு போராட்டத்துக்கு கிடச்சதுக்கப்புறம் அவன் தற்கொலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னு நான் அன்னைக்கு சொன்னால் இன்றைக்கி ஒரு 3 மாதம் கழித்து சொல்கிறாங்க. அதனால் தற்கொலைங்கிறது பேச்சுக்கு இடம் இல்லை. தற்கொலை தான், அது திட்டமிட்டு கொலைங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். டெல்லி போலீஸாரோட ஒத்துழைப்பு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? இப்போ அவங்க உங்களை ஏதாவது தொடர்பு கொண்டு இந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? டெல்லி போலீஸ் ஒத்துழைப்புங்கிறது எனக்கு அங்கே 0%. எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. எங்கள்கிட்ட நாங்கள் ஏதாவது கேட்டால் கூட அவங்க ஹிந்தியிலையோ இங்கே மாற்றி தான் பதில் சொல்கிறாங்க. அது என்னங்கிறது அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, தற்கொலைன்னு கேஸ் முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க செயல்பட்டாங்களே விளைஞ்சு இது அடுத்த கட்டமாக விசாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்கிறது உறுதியாக அப்பயே சொன்னேன். அது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கீங்க. யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? இது தொடர்பாக அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடலான்னு இருக்கீங்க? இது திட்டமிட்ட கொலைங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன்னா, இது சம்மந்தமாக எய்ம்ஸ் டாக்டர்கள் இதில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இதில் டெல்லி போலீஸும் உடந்தை. அவங்களுக்கு தெரியாமலாம் இது நடக்காது. அதுவும் போலீஸும் இதுக்கு உடந்தை. எது நடந்தாலும் மூடி மறைக்கிறதுலையே அவங்க இருக்கிறதுனால உடந்தைங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.